கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் பாட்டு இப்போ கதை நான் கதை நேரம் நடத்துறதுக்கு ஆசைப்படுறேன். நான் கதை வேண்டாம், நான் கதை நேரம் பெட்ரு நம்ம கதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில் போனேன்னா வேற டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோன்னு கால் வைக்கிறேங்க சார், கம்பரஸில் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி, அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதால யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செந்தில்குமாரனே 4 படம் பண்ணது, 2 SK 2 தனுஷ், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாறன் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் வேறு, நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை வெற்றி என்ன மானிட்டாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்ரு நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும், எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோக்கு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம அதை விட்டு மீறி நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டு, ஆனால் நீங்களே எங்கள் வேணும் நாங்களே முடிவு பண்ணிப்போம். அவரே இது பண்ணல, நானும் பிடிச்சி எல்லாம் சேர்ந்தானே, கொஞ்சம் சேவ் பண்ணேன், இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருனே, நம்மளை கொஞ்சம் இது பண்ணேன். இன்னொன்று விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக செந்தில் என்னை பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அவர் தெரியும், நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டார். அதனால 2-3 படத்தை நம்மளை கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் இந்த செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னே, அதை கேட்பேனே. ஆனால் நீங்களும் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு பேச வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே. நான் ரூமுக்கெலாம் வந்துட்டு அது எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்குறது, அதனால் 9 போயிடுவோமா அப்படின்றது. நீங்கள் அங்கேயே ஓப்பனாக நல்லா அவர் கிளம்புனே நான் பாட்டு பேசாமல் வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா, சாரிங்க, இல்லை என்ன கோச்சுக்கிறாங்க. பாட்டா ஆரம்பிச்சுலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அன்னைய தப்பான திருத்தணும் என்ன பண்ணு, நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மான்னு புரியல, என்ன கரெக்டான சொல்கிறீங்க. இல்லைங்க நீங்கள் இப்போ ஏமாக இப்போ ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்லை சர்மா அப்படிதான் கூப்பிட்றேன். இல்லை நான் உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்காது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு நான் 3ஆவது நாளே சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ராதிகா சாத்மா சொல்லிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில். இப்போ ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு, அவர் அதே ஃப்ளோவிலே விட்டுருக்கு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ரேவதி சர்மா ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூவில் அவங்க மேலே வந்ததே கிடையாது. அவ்வளோ கரெக்டாக வந்து தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அவங்க லென்த்து டைலாக் பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. தப்பக்கு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம 2 டேக் போய்ட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறையா பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சின்னது பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னும் நீங்கள் கூடுதல் பல சந்தோஷம். சார்ந்த முக்கியமானது இங்கே ஒரு சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. நான் செந்திலனே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமாம், அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே, தமிழ்நாடு தேட்டருக்கு அங்கே தான் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருங்க, நல்லா வரணுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றி. அம்பேத்கனே ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க, படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கா படம் ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சு வந்து உண்மைக்கு எனக்கு இடத்துல பேசுகிறதா இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக அந்த வார்த்தையெல்லாம் உண்மை இருக்குமே. நான் கூட என்ன பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சாங் ஒரு சாங் இருக்குது, ரொம்ப சூப்பர் பிரதர். ஒயிட் மாஸ்டர், மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன இதுக்கு மேலே போட கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர்.
துரையண்ணே இல்லைண்ணே நான் பார்க்காம நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்காங்க, ரொம்ப நன்றிங்க. நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்டர் பிடிச்சி கேமரா பண்ணி அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தார். அதுலப்போ அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன். ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன். அவ்வளோ பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பு, சிவன், எவ்வளோ படம் இருக்குது. நீங்கள் பார்க்காத நடிகர்களா, நீங்கள் பார்க்குற மைக் காண்டி இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்ப்போம் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்குது தானே செய்யும், 1000 பேர் 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. இல்லை இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். ஏன்னா அப்படி இதுக்காக செப்பலை குழந்தைக்கு ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக தான், நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ இதை எழுதி வச்சிருக்காரு, பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கிறேன், ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஒர்க் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரன் நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோ ஸ்டில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோக்காக எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, நபீல் தம்பிகளா. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, இல்லாட்டா வீட்டில் இதே மாதிரி கட்டுவாங்க. என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ. குமாரண்ணே சாரி முடிஞ்சு வச்சு, நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனே ஐயா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனல்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமாக எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதையை நாயகனாக என்னை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என்னோடய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது. என்னென்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துலேருந்தே என்னை ஒரு படம் சொல்லுவார், அன்னை பண்ணாமல் நான் போய் கேட்பேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கு சம்பளம் வருவார். இல்லை வேண்டாம்னே, அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடியாக இருக்கிறப்ப கூட பார்க்க நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ப்ரெஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற சொல்லிடுங்கண்ணே. நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணுங்க. அதனால ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்கள் பெட்டி பேப்பர் கொடுத்துட்டீங்க. நான் கடைசியாக பேசியிருப்பேன். பிசி டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த எனக்கு இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன். இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா பையன். இதை விட எனக்கு விழுப்பண்ண எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் அந்த மைக்குக்காக சொல்ல, இதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ பிரதர். அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களை பேசுனதும் கிடையாது. ஆனால் நான் பெரியாரில் அந்த கொட்டிக்காலிப்பட்ட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. குமாரன்கிட்ட இருந்து, யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசப்போ நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காலையில் வரைக்கும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது நியாயம், ஓகே. என்ன சொல்கிறது, அவர் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர். கடந்த ஒரு 25 வருஷமாக இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர். அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அந்த சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சூரியண்ணே அப்படியே சென்டர் ஸ்டேஜில் நீங்கள் 1 நிமிடம் நிற்க வேண்டும். உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்கே மேடையில் அவரோட நிற்கணும் அப்படின்ற எங்கள் ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்தான்.
ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள்